Hi friends, so this is Bon. So நம்ம Photoshopல பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங் டாபிக், how to create portraits. ஓகேங்களா? ஸோ போர்ட்ரேட்ஸ்னா என்னென்னா black and white பிக்சர்ஸ் மாதிரி இருக்கிறது, உங்களுக்கு drawing ஆர்ட், டிஜிட்டல் ஆர்ட் மாதிரி இருக்கிறதுலாம் தான் போர்ட்ரேட்ஸ். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் போர்ட்ரேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒபாமா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போனீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு இன்வெர்ட்டுங்கிற ஆப்ஷன்லேருந்து மூணாவதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ த்ரெஷ்ஹோல்ட் இப்போ செலக்ட் பண்ணிச்சு. த்ரெஷ்ஹோல்ட் கொடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா அது வந்து உங்களுக்கு கலர்ஸ்லாம் நீக்கிட்டு ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிடும். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றும் போது உங்களுக்கு வந்து சில இடத்துல பிக்சலேட் பண்ணி விட்டுரும், அதாவது டாட்ஸ்லாம் கொடுத்துரும், டாட்ஸாக இருக்கும். இப்போ என்னென்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த ஸ்லைட் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மட்ச் டூல் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்மட்ச் டூல் ஸ்மட்ச் இல்லை பிளட் டூல் சூஸ் பண்ணிங்க. பிளட் டூல் பார்த்தீங்கன்னா எரேசர் டூலுக்கு மேலே இருக்கும். ஸோ எரேசர் டூலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டூல் ஒரே இதில் இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பிளர் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளர் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் பிளர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த இடத்துல டாட்ஸ் இருக்கோ அந்தந்த இடத்துல வச்சு கொஞ்சமாக நீங்கள் ட்ராக் பண்ணி இது பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். ஸோ ட்ராக் பண்ண உங்களுக்கு வந்து அந்த டாட்ஸ்லாம் பிக்சலேட் ஆகிடும். ஸோ பிக்சலேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த இடம் ஸ்மூத்தான எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எஃபெக்ட் வந்து எந்த ஃபோட்டோஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நிறைய க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து நிறைய பேக்ரவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், நிறைய விஷயத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் மறுபடியும் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு இருக்காது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எரேஸ் டூல் கீழே இருக்குது பிளர். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பன். சில இடத்துல ஷார்ப்பாக தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் வச்சு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப ஷார்ப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் தெரியாமல் நீங்கள் வந்து முக்கியமான இடத்துல பிளர் பண்ணி விட்டீங்கன்னா கூட இந்த ஷார்ப்பன் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே.